चक्रराजसिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये. வணக்கம். இன்று 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை சுமார் 8:24 அளவில் சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி இருக்கிறார். தற்போது மீனராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனீஸ்வர பகவானால் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான சனி பயிற்சி பலன்களை நாம் இப்பொழுது காண்போம். கடகராசி அன்பர்களே, கடந்த 2 வருஷமாக பல தடைகளை சந்தித்திருப்பீர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் ராசியை சார்ந்த திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடி வர கால தாமதமாகி இருக்கும். அதாவது அவர்கள் செய்திருக்கக்கூடிய திருமண முயற்சிகளில் அவ்வப்போது சில தடைகளை சந்தித்து கொண்டிருந்திருப்பார்கள். மேலும் உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு பொருளாதார தேவை ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு கம்பல்சிட்டி சற்று குறைவாகவே இருக்கும். மேலும் குடும்ப வாழ்விலும் ஒரு சிலருக்கு ஒரு கம்பல்சிட்டி இல்லாமல் இருந்திருக்கும். அதாவது குடும்பத்தில் சிறிது அமைதியின்மை இருந்திருக்கும். காரணம் என்னென்னா, சரியான புரிதல் இல்லாதனால தான். இதெல்லாம் காரணம் என்னென்னா, சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் பாவமாகிய அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவமாகிய தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தை கடந்த சுமார் 2 வருடங்களாக பார்த்து கொண்டிருந்தது தான். இன்று காலை 8:24 முதல் அந்த நிலைமை முற்றிலும் மாறப்போகிறது. காரணம் என்னென்னா, சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் வீட்டு அதிபதியாகி உங்கள் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் பாவத்தில் இன்று காலை முதல் அமர்ந்திருக்கிறார். ஒரு உன்னதமான பலன்களை நீங்கள் இப்போது பெறப்போகிறீர்கள். உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு உயர்வான உத்தியோகம் அமையும். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு ஏற்றகரமான காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசியை சார்ந்த திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய காலமாகவும், உங்கள் ராசியை சார்ந்த முறையாக விவாகரத்து பெற்று 2ஆம் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் காலமாக இந்த சனி பயிற்சி இருக்கப் போகிறது. வாழ்வில் வசதிகள் பெருகும். வாழ்வில் உயர்நிலை பெறுவீர்கள். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய காலமாகவே இந்த சனி பயிற்சி அமையப் போகிறது. குறிப்பாக உங்கள் ராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு நன்மையான காலம்னு சொல்லலாம். அவர்கள் வாழ்வில் உயர்நிலை பெறுவார்கள். தந்தையின் அனுகூலத்தையும் ஆதரவினையும் சற்று அதிகமாகவே இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். ஆனாலும் சனி பகவான் 8ஆம் வீட்டு அதிபதி என்ற நிலையில் 9ஆம் பாவமாகிய மீனத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் தந்தையின் உடல்நலனில் சிறிது கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, இந்த சனி பயிற்சியின் ஹைலைட் என்னென்னா, உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு விரும்பிய வேலை கிடைக்கப் போகிறது. அதே போன்று பலருக்கு விரும்பிய இடத்தில் வேலை மாற்றம் கிடைக்கப் போகிறது. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று அதிகமாகவே பெற்றுத்தரும். தற்பொழுது சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் வாழ்வில் உயர்நிலை பெறப்போகிறீர்கள். தடைகள் அகலும். வாழ்வில் வசதிகள் பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்திற்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய காலமாகவே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இருக்கப் போகிறது. அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய காலமாகவும், ஒரு சிலருக்கு அயல்நாடு தொடர்பால் மிகுந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த சனி பயிற்சி இருக்கக்கூடும். நேயர்களே, இதுவரை சனி பயிற்சியின் பொதுவான பலன்களை கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தோம். அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.